வணக்கம். சில மொழிகள் காலப்போக்கில் காணாம போயிடுது. சிலது ஏடுகள்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு சில மொழிகள் மட்டும் எப்படி பல்லாயிரம் வருஷமா உயிர்ப்போட இருக்கு. ஒரு மொழிக்கு அந்த இரவாவரம் கிடைக்க என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு கவிஞர் உன்னவன் எழுதின தமிழுங்கிற ஒரு சின்ன கவிதை ஒரு பெரிய வரைபடத்தையே நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்காகவே நாங்க தேர்ந்தெடுத்த இந்த மூலத்தை வச்சு ஒரு மொழி எப்படி வெறும் ஒரு கம்யூனிகேஷன் டூலா இல்லாம ஒரு நாகரிகத்தோட ஆன்மாவா மாறுறதுங்கிற ரகசியத்தை அவிழ்க்க போறோம். வாங்க, இந்த கவிதைக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நம்ம சேர்ந்து ஆராயலாம். மிக அருமையான ஒரு தொடக்கம். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த கவிதை ஒரு மொழி எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு கையேடு மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, ஒவ்வொரு வரியும் அதோட நீண்ட ஆயுளுக்கான ஒரு திறவுகோல். இதை நாம வெறும் புகழ்ச்சியா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற அந்த சூத்திரத்தை தேடுவோம். சரி, அந்த சூத்திரத்தோட முதல் படியை பார்க்கலாம். கவிதையோட ஆரம்பமே அன்னை மொழி, அன்பு மொழி,